மட்டக்களப்பில் பலரையும் திரும்பி பார்க்க வைத்த ரணிலின் ஆசிரியர். சஜித்தின் ஆவேச பேச்சு. பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் மீது கொலை குற்றச்சாட்டு. நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ். செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது மோதலுடன் கூடிய அரசியல் யுகம் ஒன்று உருவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கண்டி அக்குரணை நகரில் நேற்று மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு வங்குரோத்து அடைந்து 220 லட்சம் மக்கள் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் உள்ளனர். தொடர்ந்து இனவாதத்துடன் செயற்படாமல் அனைவரும் பொறாமை போன்றவற்றிலிருந்து விலகி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒற்றுமையோடு இணைந்து செயற்பட வேண்டும். இவ்வாறான பிரிவினைகளோடு முன்னோக்கி செல்ல முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்திப்பதில்லை. புதிய பொருளாதார நோக்குடன் நாட்டை கட்டி எழுப்புவோம். அனைவருக்கும் அபிவிருத்தியின் பிரதிபலன்கள் கிடைக்கும் வகையில் சமூக சந்தை பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் மீண்டும் நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அவாமி லீக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரருமான ஷக்கீப் அல் ஹசன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் ரபிகுல் இஸ்லாம் என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு அடாபூர் போலீஸ் நிலையத்தில் நடந்து வருவதோடு இந்த கொலை வழக்கில் சுமார் 150க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் ஷக்கீப் அல் ஹசன் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதில் முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, பங்களாதேஷ் கிரிக்கெட் அமைப்பின் முன்னாள் தலைவர் நஜ்முல் ஹுசைன் என பல முக்கிய நபர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. தற்போது 37 வயதாகும் ஷக்கீப் அல் ஹசன் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் மூத்த வீரராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் ரணிலுக்கு கற்பித்த ஆசிரியர் ஒருவர் மேடையேறிய நிகழ்வு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோருக்கு கொழும்பு ரோயல் கல்லூரியில் கற்பித்த வி சிவலிங்கம் என்ற ஆசிரியரே இவ்வாறு மேடையேறியுள்ளார். தற்போது குறித்த ஆசிரியரின் வயது 98 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேடையேறிய ஆசிரியரை கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.